Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நைட் டின்னர் நமக்கு வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஹோட்டல்ல இருந்து நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து நல்ல மீன் சாப்பாடு கொடுத்திருக்காரு. அது வந்து எப்படின்னா மீன் குழம்பு மாதிரி வந்து கிடையாது. ஏதோ நல்ல மீனை வந்து grill பண்ண மாதிரி ப்ளஸ் ரைஸ் வந்து பாஸ்மதி ரைஸ். பாஸ்மதி அரிசில அதுல வந்து வெங்காயம் எல்லாம் வச்சிருக்காங்க. அதை வந்து நம்ம வந்து பார்க்கலாம் எப்படின்ட்டு சாப்பிட்டு பார்ப்போம் வாங்க. எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இதான் இன்னைக்கு நமக்குள்ள டின்னர். இது வந்து ஹோட்டலில் நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் நமக்கு ஸ்பான்சர் பண்ணதுங்க. இதை பார்த்தீங்கன்னா அப்படியே பேக் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அப்படியே பேப்பரை உரிப்போம். பேப்பரை வச்சுனா அப்பா என்ன சூப்பராக இருக்குது பாருங்கள். அந்த கலர்ஃபுல்லாக இருக்குது. இதில் இந்த கேரட்டு இந்த மாதிரிலாம் வச்சுருக்குறாங்க. மீன் ப்ளஸ் அது கூட கொஞ்சம் பாஸ்மதி அரிசி, கிரீன் சில்லியை பாருங்கள். பச்சை மிளகாய் வந்து இவ்வளவு பெருசாக வச்சுருக்குறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பச்சை மிளகாயை வந்து கடிச்சிக்கிட்டே சாப்பிடுவாங்க. பட்டு நான் வந்து சேர்த்துக்கிட மாட்டேன். அவ்வளோ காரம் ஒன்றும் இருக்காது. பட் இருந்தாலும் வந்து நான் சேர்க்குறதில்ல. பட் பொதுவாக வந்து இந்த மாதிரி சாப்பாடு வாங்கும்போது பெரிய ஒரு பச்சை மிளகாயை உள்ளே வச்சு கொடுப்பாங்க. அது கூட பார்த்தீங்கன்னா வந்து வெங்காயம், இது வந்து வெள்ளை வெங்காயம் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். உடம்புக்கும் வந்து ரொம்ப நல்லது. ப்ளஸ் வந்து மீன் வந்து நல்லா பெரிய ஒரு பீஸ் வச்சுருக்குறாங்க தலை பக்கம். இந்த பக்கம் வந்து இது என்னன்னே தெரியலையா. இதுவுமே வந்து சிக்கனா என்னது, ஃபிஷ்ஷு தான். சரி, இதை வந்து நம்ம இப்போ வந்து சாப்பிட்டு பார்க்கலாம் வாங்க. சிக்கனுங்க, இது சிக்கனு கொஞ்சம் வச்சுருக்குறாங்க. ப்ளஸ் வந்து ஃபிஷ்ஷு ப்ளஸ் ரைஸு, கொஞ்சம் சாலட் மாதிரி கொஞ்சம் இருக்குது, வெங்காயம். இதான் வந்து இந்த பார்சலில் வச்சிருக்கிறாங்க. இது எந்த ஹோட்டல்னுலாம் எனக்கு தெரில. டேஸ்டாக இருக்குது. சூடு தான் வந்து ஆறி போயிடுச்சு பார்த்துடுங்க. சூடாக இல்லை. அப்படியே ஆனியன் அப்படி உரிச்சு வெள்ளை வெங்காயம் சூப்பராக இருக்கு. அப்படியே சோறையும் சாப்பிட்டு பார்த்துருவோம். நல்லா இருக்குது. உள்ளே வந்து ரெசின்ஸ்லாம் போட்டிருக்கிறாங்க. இந்த கிறிஸ்மஸ் பழம்னு சொல்கிறது. இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து கிரீன் லீவ்ஸ் வந்து இந்த மாதிரி சாப்பாட்டில் போட்டிருப்பாங்க. இது வந்து நமக்கு டைஜஷனுக்கு வந்து ரொம்ப நல்லது. கல்ஃப் கண்ட்ரிஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி வந்து இலைகளை வந்து சாப்பாடோட சேர்த்துக்கிடுவாங்க. இது வந்து என்ன கீரைன்னு தெரில. உங்களுக்கு யாருக்கும் தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு வந்து கமெண்ட்டில் வந்து போடுங்க, சரியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் வந்து இன்னைக்கு உள்ள வீடியோ. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுடுங்க. அப்பப்போ நம்ம வீடியோ போடும்போது இம்மிடியேட்டாக உங்கள் ஸ்க்ரீனுக்கு வரும். ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கும் ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். நம்ம சேனலும் டெவலப் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you in the next video. Bye.